கராச்சி சிக்கன் இதான் பாகிஸ்தானி சிக்கன் சொல்லுவாங்க. கராச்சி சிக்கன் சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. நல்லா கிரிப்ஸியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஆட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வீட்டில் செஞ்சு தினமும் இதை சாப்பிடுங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் இதை கொடுங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு புதிய இதாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கராச்சி சிக்கன் சொன்னீங்கன்னா அவ்வளோ வாரதோ காரமாக நல்லா செம்மையாக பண்ணிருக்காங்க. என்ன சொல்கிறது, சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நாக்கு ஊறிட்டே இருக்குது. நாங்கள் அப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். என்னங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாகிஸ்தானி டிஷ்ஷு. பாகிஸ்தானி ஃபுட்டு தான் சமைக்க போகிறோம். அதாவது கராச்சி சிக்கன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி வந்து பாகிஸ்தான், நம்ம நெய்பரிங் கண்ட்ரி. அதாவது லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாகிஸ்தானில். ஸோ ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையிலே. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆயில் ஊற்றுவோம், அந்த ஸ்பைசிஸ் போடுவோம், அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம், தக்காளி போடுவோம். ஸோ அப்படி இருக்கும். ஆனால் இவங்க பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்ட்டாவாக நடக்கும். எப்படின்னா முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு கடைசியில் தான் வந்து ஸ்பைசியை போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி சிக்கன். சூப்பரான கராச்சி சிக்கனை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 15 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே சிக்கனை ஆட் பண்ணுங்கள். அது நான் சொன்ன மாதிரி சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுக்கணும். நார்மலாக நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்னா சிக்கனை கடைசியில் ஆட் பண்ணுவோம். ஆனால் அவங்க ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து முதல்லையே குக் பண்ணி எடுத்துருவாங்க. இது அப்படியே ஒரு 6 to 7 minutes அப்படியே குக் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 5 பச்சை மிளகாவையும் அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசிக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நான் இது வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளியை. இப்போது ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த வந்து நான் அந்த தக்காளியை வந்து 4ஆக வெட்டினேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த தொலியை வந்து அப்படியே எடுத்துருங்க. தொலி இருக்கக்கூடாது, அதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா தக்காளிலையும் தொலியை சுருட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசிஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, அதையும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்.
கொத்தமல்லி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வெந்தய கீரை, அதாவது கஸ்தூரி மேத்தி, அதை வந்து 2 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் மெயினானது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ட்ரையாக வந்து நம்ம இதில் கிடைக்கும். சப்போஸ் கஸ்தூரி மேத்தி அதான வெந்தயக்கீரை வந்து இல்லை ட்ரையாக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே குக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் விட்டுக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லோ ஃபயரில் அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி புதினாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கராச்சி சிக்கன். செமையாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய கராச்சி சிக்கன் ரெடி ஆயாச்சு. நம்மளுடைய கராச்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதோட சேர்த்து நாங்கள் வந்து வெர்மிசிலி ரைஸ், அதாவது சேமியாவில் பண்ண அந்த ரைஸையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து இப்போது நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கராச்சி சிக்கன் இதான் பாகிஸ்தானி சிக்கன் சொல்லுவாங்க. கராச்சி சிக்கன் சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. நல்லா கிரிப்ஸியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஆட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வீட்டில் செஞ்சு தினமும் இதை சாப்பிடுங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் இதை கொடுங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு புதிய இதாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கராச்சி சிக்கன் சொன்னீங்கன்னா அவ்வளோ வேறு காரமாக நல்லா செம்மையாக பண்ணிருக்காங்க. என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நாக்கு ஊறிட்டே இருக்குது. நாங்கள் அப்போ வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். பாய். அண்ணன் சொல்கிற மாதிரி லவ் யுவர் எனிமீஸ் அதே மாதிரி தான் இருக்குது. குக்கும் வேறு லெவலுங்க, சொல்ல முடியாதுங்க. வீட்டில் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி புது வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.